ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம தியானிப்பது உண்டு, நாம் சிந்திப்பது உண்டு. அது எப்படிங்க தேவன் ஒரு காரியத்தை தடை பண்ணுவார்? அது எப்படி தேவன் கற்பை அடைத்து வைக்க முடியும்? நான் அதிகமாக ஜெபிக்கிறேனே, நான் அதிகமாக தேவனுக்காக உழைக்கிறேனே, நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேனே, நான் உத்தமமாக ஜீவிக்கிறேனே, எப்படி தேவன் அடைக்க முடியும்? எப்படி எனக்கு ஹல்லேலூயா குறிக்கப்பட்டவைகள் இன்னும் தடைபட்டு கொண்டிருக்கிறது? அது முடியவே முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு அவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் ஒரு சில காரியங்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலத்தான் இந்த அன்னாளுடைய வாழ்விலே அவருடைய கற்பை தேவன் அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற சிலருடைய வாழ்விலே அது திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக சில காரியங்களை தேவன் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்.